அடி ஒண்ணும் பெருசாலாம் படல. பெயின் இன்னும் அதிகமா இருக்கா? இல்ல பெருசா ஒன்றும் பெயின் இல்ல. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. இன்னொரு டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு போலாம். ஓகே டாக்டர். வாங்க. குடிக்கிறதுக்கு ஏதாவது ஜூஸ் வேணா ஆர்டர் பண்ணவா? வேண்டாங்க, பரவாயில்ல. ச்சே, என்னாச்சுங்க? என்ன மெசேஜ்? நம்ம போக வேண்டிய ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிருச்சுன்னு மெசேஜ் வந்திருக்கு. ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டோம். சரி விடுங்க. கை நல்லா ஆனதும் நம்ம பிளான் பண்ணி மலேசியா போயிடுவோம். அந்த டிவி மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க. மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். முக்கிய செய்தி: சென்னையிலிருந்து மலேசியாவுக்கு புறப்பட்ட விமானம் பயங்கர விபத்துக்கு உள்ளானது. விமானத்தில் பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர். விபத்துக்கு உள்ளான விமானம் தீப்பற்றி எரிந்ததால் தீயணைப்பு துறையினர் தீயை படை குழுவினர் உடல்களை எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அனுப்பி வைத்துள்ளனர். இப்போ பெயின் பரவாயில்லையா? என்ன ஒரு சின்ன விஷயத்துக்காக இவ்ளோ கண் கலங்குறீங்க? டாக்டர், அடிபட்டது நினைச்சு நாங்க கண் கலங்கல. 2 பேரும் உயிர் தப்பிச்சது நினைச்சு கண் கலங்குறோம். என்ன சொல்றீங்க? டிவில பிரேக்கிங் நியூஸ் பாருங்க டாக்டர். நாங்க மிஸ் பண்ண ஃப்ளைட் டாக்டர். கையில மட்டும் அடிபடாம இருந்திருந்தா நாங்க அந்த ஃப்ளைட்ல போயிருப்போம். நல்ல வேளை கடவுள் தான் எங்களை காப்பாத்திருக்காரு. அப்படி சொல்லாதீங்க. ஆசிரமத்துல உங்க ஒய்ஃப தள்ளி விட்ட அந்த குழந்தை வடிவத்துல வந்து காப்பாத்திருக்காரு. என் மனசுல ஒண்ணு தோணுது. நீங்க எதுக்காக மலேசியா போகணும்? பேசாம அந்த குழந்தைய நீங்க தத்து எடுத்துட்டு இங்கேயே இருக்கலாமே. டாக்டர், நல்லா யோசிச்சு பாருங்க.